பருத்தியை தாக்கக்கூடிய வெள்ளைப்பூச்சி, பச்சைப்பூச்சி, அசுவினி இதிலிருந்து நம்ம செடியை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருத்தி சாகுபடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பூச்சிகளுடைய தாக்குதல் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செடி வளர்ச்சி கம்மியாகுங்க, ப்ளஸ் சப்பை பிடிக்கிறது கம்மியாகும், ப்ளஸ் பிடிச்ச சப்பைகள் வந்து பார்த்தோம்னா நிறையா வந்து உதறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இதிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டாட்டா கம்பெனியில் ரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வருதுங்க. அது 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லியும், ப்ளஸ் உங்களுக்கு ஸ்வால் கம்பெனியில் ஸ்டார்டின் பவர்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வருதுங்க. அது 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராமும், கூட வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎல் கம்பெனியில் லீத்தல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வருதுங்க. அது 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லிங்க. இந்த 3 மருந்தையும் கலந்துங்க பவர் ஸ்ப்ரேயரில் அடிக்கணுங்க. அதாவது செடியோடைய அடிப்பகுதியில் தான் வந்து இந்த அசுவினியானது அதிகமாக இருக்குங்க. ஸோ பவர் ஸ்ப்ரேயரில் செடி ஃபுல்லாக நல்லா நலையிற மாதிரி அடிக்கலாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பாப்புலேஷன் கம்மியாயிருங்க, உங்களுக்கு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா சப்பை கொட்டாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் உங்களுக்கு பூ பிடிக்கிறதுக்கு மருந்து அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது டானிக் ஐட்டம் பிஜிஆர் ஏதாச்சும் இதோட கலந்தீங்க அப்படின்னா இந்த மருந்தோடைய பவர் வந்து கம்மியாயிருங்க. ஸோ இந்த பூச்சிக்கு தாக்குதலுக்கு அடிக்கக்கூடிய மருந்தோடைய பவர் கம்மியாகிறதுனால உங்களுக்கு ரிசல்ட் அந்தளவுக்கு இருக்காதுங்க. ஸோ நீங்கள் டானிக் ஐட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக இன்னொரு ஸ்ப்ரேவாக கொடுத்துக்கலாங்க. அது என்ன ஸ்ப்ரே கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. உங்கள் ஏரியாவில் நீங்கள் என்ன வகையான ரகங்கள்லாம் ஊன்றீங்க அப்படிங்கிறத சொல்லி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ராசி மேஜிக்ங்க, ராசி 6/9, ப்ளஸ் காவேரியில் வந்து பார்த்திங்கன்னா மணி மேக்கர், ஜாக்பாட் இந்த வெரைட்டியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போகுதுங்க. உங்கள் ஏரியாவில் என்ன வெரைட்டி அதிகமாக போகுது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் விவசாயம் சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நமது கட்டுத்துறை யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.